Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் காஞ்சனா 3 திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். இந்த மெத்த பிடித்த விற்பனர்கள் உலக சினிமா வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அப்பப்போ கமெண்ட் போடுவாங்க. அவங்களும் படித்தோம்னா இந்த ராகவா லாரன்ஸ் வந்து அந்த காஞ்சனா சீக்குவல் எப்போ தான் விடுவாரோ தெரியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது படம் வந்து நல்லா இல்லையா அது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நான் எழுதித்தரேன், காஞ்சனா 1 பற்றி எனக்கு தெரியாது. காஞ்சனா 2க்கு மடிப்பாக்கம் குமரன் தேட்டரில் வந்த கூட்டம், பெண்கள் கூட்டம், குடும்ப கூட்டம், குழந்தைகள் கூட்டம், நான் சமீபத்தில் அப்படி ஒரு தேர் திருவிழா மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து தேட்டரில் நான் பார்க்கவே இல்லை சமீபத்தில். அதுக்கப்புறம் வந்து பாகுபலிக்கு அந்தளவுக்கு கூட்டம் வந்தது. பட் தமிழில் அதாவது பாகுபலியுடைய ஸ்டார் காஸ்ட் அதனுடைய செலவு அது வேறு, குடும்பத்தை கூட்டின்னு வருது. ஒரு சாதாரண ஒரு பேய் படத்துக்கு வந்து குடும்பம் குட்டியோடு வந்து படம் பார்க்க வந்தது வந்து வர வச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்லுவேன், இதெல்லாம் வந்து இந்த மெத்த பிடித்த விற்பனர்கள், இந்த உலக சினிமாவை கரைச்சி குடித்தவங்க இவங்கெல்லாம் நாங்கள் உலக சினிமாலாம் பார்த்து தான் இருக்கோம். பட் அதெல்லாம் பார்த்துட்டு அதே ஸ்டாண்டர்டுக்கு இங்கேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி இந்த படங்களில் வந்து நான் பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த படம் வந்து பிசியில் இந்த படம் வந்து வெற்றி பெறணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நடுத்தர மற்றும் ஏழை தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் காஞ்சனா 2 வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதனுடைய சீக்குவலாக காஞ்சனா 3 வருது. இது வந்து முனியோட 4th பார்ட்டு. ஸோ முனி தான் வந்து இதுக்கு ஆதார புள்ளி. அதாவது என்னென்னா குறைந்த செலவு நிறைந்த வருமானம் அப்படின்றது தான் பேய் படங்களை பொறுத்தவரையிலையும். அதை வந்து ராகவா லாரன்ஸ் அதை பிடிச்சிட்டு அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அதுவும் இல்லாத இது சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க, வேதிகா நடிச்சிருக்காங்க, ஓவியா நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல் வந்து தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீமன், அப்புறம் வந்து கோவை சரளா. இந்த படத்தில் என்ன மாதிரி காமெடி வைக்க போகிறோம்? ஏன்னா அந்த 3-4 பேர் காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, காஞ்சனா 2லையும் சரி 1லையும் சரி. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த ட்ரெயிலர் நீங்கள் உத்துருவங்கன்னா தெரியும், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எப்பயுமே ஒரு இந்த சட்டையெல்லாம் தூக்கிட்டு இப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடுவார். அது அவருடைய சிக்னேச்சர் ஆட்டம். அது இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி டான்ஸே இல்லாமல் வந்து ஒரு மாஸ் மகாராஜா மாதிரியாக டயலாக் மட்டும் பேசிட்டு போகிறாரு. நெருப்பு கூட தொடலாம்டா, ஆனால் கருப்பு தொடக்கூடாது, நீ வந்து மாஸ்னா நான் டபுள் மாஸ் அப்படின்ட்டார். இந்த டபுள் மாஸ்ன்ட்டு ஏதோ ஒரு படத்தில் டயலாக் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் ட்ரெய்லரில், என்னன்னு தெரியல. அது யாராவது தெரிஞ்சவங்க பின்னோட்டங்களில் சொல்லுங்கள். பேய் காட்சிகள் உதறது போகிறது வர்றதுலாம் ஓமன் படத்தை வந்து ஞாபகத்துக்கு படுத்துதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இல்லாமல் இதில் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம், இதை படமாக பார்க்காம சிலர் பேர் வந்து இந்த மூட நம்பிக்கை கொஞ்சம் பார்த்து கெட்டு போயிடுவாங்க. அதுதான் இருக்கிற ஒரு பெரிய மைனஸு. வேறு என்ன, காஞ்சனா 2 மாதிரி இந்த காஞ்சனா 3 மிகப்பெரிய வெற்றி அடையன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இதற்கு இருக்கக்கூடிய ரசிகர் மாவட்டம் வந்து பெருசு. அது உங்களால் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. மிக முக்கியமாக உலக சினிமா ரசிகர்களுக்கு இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ சொன்னாலும் புரியாது. வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோடு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.